காமராஜர் வாழ்க்கை வரலாற பார்க்க போறோம். எப்பவுமே நம்ம சாதனை பெண்கள தான் படிச்சிருக்கோம். இப்ப நேத்து வந்து காமராஜரோட பிறந்த நாள் ஜூலை 15 அதனால, இன்னைக்கு வந்து நம்ம அவர பத்தி பார்க்க போறோம். அப்படியா? இப்ப காமராஜர் வந்து ஜூலை 15 1903ல வந்து விருதுநகர்ல பிறந்திருக்காரு. இவங்க அப்பா பேர் வந்து குமாரசாமி நாடார். அம்மா பேர் வந்து சிவகாமி அம்மாள். ஓகேவா? அப்ப வந்து இவங்க எளிமையான குடும்பத்துல தான் இவர் பிறந்திருக்காரு. இவர் வந்து கரெக்ட்டா வந்து 6ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காரு. படிச்சோனே ரொம்ப குடும்பத்துல கஷ்டமா. அப்போ வந்து ரொம்ப வறுமையா இருந்திருக்கு. வறுமையா இருந்தோனே இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, 6ஆம் வகுப்புலயே படிப்ப நிப்பாட்டிட்டாங்க. யாருக்கு? காமராஜருக்கு. நிப்பாட்டிட்டு அவங்க மாமாவோட துணிக்கடை தாய் மாமா இருக்காரு. அவரோட துணி கடையில வந்து கருப்பசாமி நாடார் அவர் பேரு. அவர் கடைக்கு இவர் வேலைக்கு சேர்ந்தாரு. யாரு? காமராஜர் ரொம்ப வறுமையா இருக்கு அப்படின்னு வேலைக்கு சேர்றாரு. இவருக்கு வந்து ஒரே ஒரு தங்கச்சி உண்டு காமராஜருக்கு. அப்போ இவங்க இப்படி இருக்கும்போதே சின்ன வயசுலயே வந்து இந்த துணி கடையில வந்து இந்த கதர் ஆடைகள்லாம் இருப்பாங்கல்லாமா, அந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க கதர் ஆடை தானே வருவாங்க. அப்போ வந்து நிறைய கட்சி தலைவர்கள் அவங்கலாம் அந்த கடைக்கு வர போக இருக்கணும். இந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து காமராஜருக்கு பழக்கமா இருக்கு. அப்போ வந்து பழக்கமானோன்னு இவருக்கு வந்து இந்த சுதந்திரத்து மேல ஒரு அப்போ இவர் சின்ன பிள்ளையா இருக்கையில சுதந்திரம்லாம் கிடைக்கல. நம்மளும் நாட்டுக்காண்டி ஏதாவது எதுவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு மனசுக்குள்ளேயே அப்போ ஒரு இதா வந்துட்டு. திருவிக்கா, அப்புறம் சத்தியமூர்த்தி, இவங்க மேல இவருக்கு ரொம்ப ஈர்ப்பு உண்டு. அவங்கலாம் காங்கிரஸ்ல உள்ளவங்க. காமராஜருக்கு அதில் ஒரு பற்று உண்டு. சின்ன வயசுலயே வந்து இந்த கட்சியில ஒரு ஈடுபாடா இருந்திருக்கு. அப்போ பார்த்துருக்காங்க வீட்ல. இவன் வந்து கட்சி அது இதுன்னு பேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேரளாக்கு அனுப்பி வச்சுட்டாங்க காமராஜரை. கேரளால இவர் இன்னொரு மாமா இருக்காரு, கோவிந்தராஜா நாடார்னு இருக்காரு. அவர் அவர் கடைக்கு அங்க அனுப்பி வச்சுட்டாங்க. அங்க போய் அனுப்பி வச்ச உடனே இவர் அங்கேயும் போய் சும்மா இருக்கல. அவரும் அங்கேயும் போய் காங்கிரஸ் கட்சிக்காரங்க நடத்துவாங்கல்ல, மீட்டிங் நடத்துவாங்கல்ல. எதிர்கட்சிக்காரங்க நீதி கட்சி, காங்கிரஸ் கட்சி இப்படி 2 கட்சி இருந்துச்சு. அப்போ அந்த கட்சியில போய் பிரச்சாரம் பண்ண இடங்கள்ல போய் பார்க்கறது, வைக்கிறது, பிரச்சாரம் பண்றது சின்ன வயசுலே அப்படி ஈடுபாடா இருந்திருக்காரு காமராஜர் சின்ன வயசுலே. அப்போ இவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, சரி நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வைப்போம். அப்புறம் நாடுன்னு அப்படி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருக்காங்க, உனக்கும் வயசாயிட்டு இருக்குல்லப்பா கல்யாணம் முடிச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். இல்லை அம்மாட்ட சொல்லியிருக்காரு, இல்லை நான் சுதந்திரம் வாங்கணுன்னே கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு அம்மாவுக்கு சமாளிக்கிறதுக்காண்டி அப்படி சொல்லியிருக்காரு. அப்போ அவங்களுக்கு புரியல. சரி அப்போ கல்யாணம் முடிப்பான் போல அப்படின்ட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவர் அடிப்படையா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்திருக்காரு. அப்போ சத்தியமூர்த்தி மேல இவர் ரொம்ப பற்றுதலா இருப்பாரு. சின்ன வயசுலயே வந்து இந்த மேடை போட்டு பேசுவாங்க தெரியுமா? அப்போ வந்து துண்டு சீட்டு பிரச்சாரம்னு இருக்கும். அதை கொண்டு எல்லாத்துக்கும் கொடுக்கறது, வைக்கிறது அப்படி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அப்புறம் காந்தி இருக்கார். நம்ம மகாத்மா காந்தி வந்து வெள்ளையனே வெளியேறு, உப்பு சத்தியாகிரகம் நிறைய நான் பாடம் நடத்திருக்கேன் பார்த்தீங்களா? அந்த போராட்டங்களை பூரா காமராஜர் கலந்துட்டு இருக்காரு. அப்பவுமே அவரு அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இவர் சின்ன வயசுலேயே வந்து விருதுநகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து வெடிகுண்டு வச்சார் காமராஜர் அப்படிலாம் கேஸ் போட்டாங்களாம். அப்போ அந்த கேஸ்லயுமே இவர் இருந்து வெளியே வந்திருக்காரு. ஒவ்வொரு இந்த சொல்லியிருக்கோம் 1922, 1930, 1940, 1942, 1945 இப்படி மொத்தம் 9 வருஷம் நம்ம நாட்டுக்காண்டி சிறையில இருந்திருக்காரு. யாரு? நம்ம காமராஜர். 9 வருஷம் நாட்டுக்காண்டி சிறையில இருந்திருக்காரு. அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா அடிப்படையிலயா இருந்து இவர் கட்சி பதவிக்கு வந்திருக்காரு. அப்ப இவர் வந்து பதவி ஆசையோ எதுவுமே இவருக்கு கிடையாது. இப்போ வந்து காங்கிரஸ் கட்சி தலைவரா இருந்திருக்காரு, அடிப்படை உரிமையாளர் இப்படிதான் இருந்திருக்காரு. அப்போ நாடுக்கு சுதந்திரம் கிடைச்சோடனே இவர் முதல்ல கொடி எங்க போய் ஏற்றிருக்காரு அப்படின்னா சத்தியமூர்த்தி வீட்டுல போய் ஏற்றிருக்காரு. ஏன்னா அதுக்காண்டி பாடுபட்ட சத்தியமூர்த்தி வந்து சுதந்திரத்துக்கு முன்னக்கூட்டியே செத்து போயிட்டாராம். இவருக்கு வந்து சத்தியமூர்த்தினா ரொம்ப பிடிக்கும். இப்பவுமே பேப்பர்கள்லாம் பாருங்க, காங்கிரஸ் கட்சிக்காரங்க சத்தியமூர்த்தி பவன்ல வந்து மீட்டிங் பண்ணாங்க வச்சாங்கன்னு இருக்குமா, அந்த சத்தியமூர்த்தி தான் இவர் தலைவரா ஏற்றிருக்காரு. அப்போ சுதந்திரம் வாங்கின உடனே அந்த சத்தியமூர்த்தி வீட்டில் தான் காமராஜர் போய் கொடி ஏற்றிருக்காரு. அப்போ வந்து நாட்டு மேல ரொம்ப பற்றா இருந்திருக்காரு. அப்போ சின்ன சின்ன பதவிகள்லாம் இவர் வகிச்சுட்டு வந்திருக்காரு. வெறும் அடிப்படை உறுப்பினர், அப்புறம் வந்து அவை தலைவர் இப்படியா இருந்திருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து வந்தோன்னே இவர் வந்து ஓமந்தனூர் ராமசாமி அப்படிங்கிற வந்து காமராஜர் முதலமைச்சராக ஆக்கியிருக்காரு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து குமாரசாமி ராஜான்னு ஒருத்தர் உண்டு, அவரை முதலமைச்சர் ஆக்கியிருக்காரு. அப்புறம் ராஜாஜி அவரை முதலமைச்சர் ஆக்கியிருக்காரு. வெங்கட்ராமன் ஒருத்தவங்க உண்டு. இப்படி வந்து இவர் பதவிக்கே ஆசைப்பட மாட்டாராம். அப்போ வந்து ராஜாஜி முதலமைச்சராக இருக்கும்போது ராஜாஜி வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாராம். அப்போ வந்து தந்தை என்ன கல்வி படிச்சிருக்காங்களோ அது பிள்ளைங்களும் படிக்கணும், குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி. அது வந்து எல்லாத்துக்கும் எதிர்ப்பு, அது பிடிக்கலையாம் பாதி பேத்துக்கு. ராஜாஜி மேல ரொம்ப வெறுப்பா இருந்திருக்காங்க. அப்போ வந்து இந்த நேரத்துல என்ன பண்ண அப்படின்னு சொல்லி முடிக்கும் பண்ணும்போது எல்லாருமே கட்சிக்காரங்களாம் வந்து இப்போ 2வது வந்து காமராஜரை வேட்பாளராக நிறுத்தி இவர் முதலமைச்சராக வந்திருக்காரு. இவர் ஆசைப்பட்டு பதவிக்கு ஆசைப்பட்டு அப்படி வரவே இல்லை. அப்புறம் காமராஜர் முதலமைச்சரா அதுக்கப்புறம் வந்திருக்காரு. அப்போ வந்து இவரை எதிர்த்து போட்டிட்டு இருப்பாங்கல்ல, ராஜாஜி சார்பா வந்து எதிர்த்து ஒருத்தர் நின்றுருக்கான். அது வந்து சிவசுப்பிரமணியம் அப்படின்னு பேரு. அவரு அதுக்கப்புறம் வந்து ராஜாஜி சபையில உள்ளவங்க எல்லாரையும் வந்து இவர் கட்சியில சேர்த்துக்கிட்டாராம். அது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம். இப்போம்லாம் கட்சியில எப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, தன்னை எதிர்த்து வேட்பாளா நின்று இருக்காங்கல்ல, அவங்க வந்து இவர் கட்சியில சேர்த்துக்கிட்டாரு. ஏன்னா அவன் அறிவானவன், அவன் வந்து நம்ம கட்சியில இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சேர்த்துக்கிட்டாங்க. அப்படி சேர்த்துட்டு